நைனாதீவில் கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் என்னால என்ன பண்ண முடியுமோ ஜார் இந்த கனடாவில இருந்து வந்திருக்கிறேன். நடக்க போகும் அழைச்சு கொண்டு போயினோம். நைனாதீவுக்கு ஏன் வந்தார்? முக்கிய மாற்றம் அது பக்கத்தில் காக்க வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் பல வருடங்களுக்கு பிறகு நைனாதீவில் நடக்க போகும் முக்கிய மாற்றம். நைனாதீவு ஊருக்குள்ள பல குளங்களை வந்து நாங்கள் பார்க்க போறோம். நைனாதீவு மக்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு தீர்வு வரப்போகுது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து முக்கியமான ஒரு நபர் நைனாதீவுக்கு வாரார். அவரை வரவேற்கிறதுக்காக நைனாதீவு மக்களை அங்கே காத்து கொண்டிருக்கிறாங்க. யார் அவர், நைனாதீவில் என்ன இடம்பெறுது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. நைனாதீவு மக்கள் இதுக்கு பிறகு ஒரு சந்தோஷத்தில் இருக்க போகிறாங்க. விதுட யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. இப்போ நாங்கள் நைனாதீவுக்கு படகுல வந்து போய்கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த படகுல ஏறினோம் என்று முதல்ல வந்து பார்க்கலாம். ஏறலாம். ஸோ மேலே இப்போதைக்கு நிற்கலாது, பிறகு கொஞ்ச நேரத்தில் வந்து நிற்கலாம். நிமல் ராகவன் உங்களுக்கு தெரியும். அவரை பற்றி காணொலியில் போக சொல்கிறேன். ஸோ இலங்கை யாழ்ப்பாணம் நைனாதீவுக்கு இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறாரு. நாங்களும் வந்து படகுல வந்து செல்ல போகிறோம். காலை நேரம் 10 மணி. நாங்கள் நைனாதீவுக்கு வந்து எப்படி என்னுடைய மோட்டார் சைக்கிளை கொண்டு பயணிக்க போகிறோம் என்றுதான் முதலாவது கட்டம் பார்க்க போகிறீங்க. ஜார் இந்த நிமல் இராகவன் நைனாதீவுக்கு ஏன் வந்தார்? பல கேள்விகள் என்னுள் எழுந்தது. திரு நிமல் இராகவன் அவர்களை பற்றி ஒரு சுருக்கமாக சில விஷயங்களை பார்க்கலாம். இந்தியாவிலும் உலக அளவிலும் 290க்கும் மேற்பட்ட அழிவடைந்து வரும் நீர்நிலைகளை மீட்டெடுத்தவர். இந்தியாவிலே நீர் வீரன் என்ற பட்டத்துக்கு சொந்தக்காரர். நீர் இல்லாத வறண்ட நிலங்களுக்கு கூட சென்று நீரை வர வைத்தவர். மழையின் மகன் என இவர் அழைக்கப்படுகிறார். கென்யாவிலே வறண்ட மாநிலங்களுக்கு சென்றிருக்கின்றார். தமிழ்நாட்டின் வறண்ட மாநிலங்களுக்கு சென்றிருக்கின்றார். அதுபோல இலங்கை நைனாதீவிற்கும் வந்திருக்கின்றார். 2025ஆம் வருடம் நெடுந்தீவு மற்றும் ஊர்காவல்துறை பிரதேசங்களுக்கும் இவர் வந்திருக்கின்றார். இந்த காணொலியில் முதலாவதாக நாங்கள் நைனாதீவு கிராமத்துக்குள்ள இருக்கிற அந்த குளங்களை சுற்றி பார்க்க போறோம். அதற்கு முதல் நைனாதீவுக்கு வந்த திரு நிமல் இராகவன் அவர்கள் என்ன கூறினார் என்று சொல்லி கேட்டுட்டேன். என்று சொன்னால் அவருடைய அறிமுகம் இல்லாமல் இந்த காணொலி பார்ப்பது அர்த்தமற்றது. முதல்ல அவருடைய அறிமுகத்தை அவரே கூறுவார், வந்ததுக்குரிய காரணத்தையும் கூறுவார். அதற்கு பிறகு நைனாதீவு ஊரை சுற்றி அங்கே அழிவடைந்து நிலையில் இருக்கின்ற குளங்களை பார்க்க போகிறோம். அது தொடர்பான விவரங்களை எடுக்க போகிறோம். சுற்றி பயணிக்க போகிறோம். முதல்ல கிராமங்களை சுற்றி பயணிக்க போகிறோம். அதற்கு பிறகு திரு நிமல் இராகவன் அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் மக்கள், நைனாதீவு மக்கள் என்ன கூறினார்கள், வெளிநாட்டில் இருந்து வந்த மக்கள் என்ன கூறினார்கள், கனடாவில் இருந்து வந்த மக்கள் என்ன கூறினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வை அதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்னொரு விடயத்தையும் சொல்கிறேன். இவர் இன்றைக்கு வந்த நாள் 20ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 நைனாதீவில் வந்து ஒரு புயல் ஒன்று அடித்தது. அதே மாதிரி கடுமையாக மழையும் வந்து காலையில் பெய்திருந்தது. அதுபோல் 290 ப்ரொஜெக்ட் அன்னளவா இப்படி எடுத்திருக்கிறாரு. எந்த ஒரு ப்ரொஜெக்டும் வந்து ஃபெயில்ட் ஆனது இல்லை, அதாவது சக்ஸஸ் ஆகாமல் இருந்ததில்லை. எல்லாமே வெற்றி தான். பார்க்கலாம் நைனாதீவில் வெற்றி அளிக்குமா இல்லையா. சரி வாங்க நாங்கள் பயணிப்போம். நீங்கள் பார்க்குறது தான் நைனாதீவு. இந்த மிகப்பெரிய இந்த தீவில் நைனாதீவு நாகபூஷணி அம்மன் மிக பழமையான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தீவில் ஏகப்பட்ட குளங்கள் இருக்குது. ஆனால் தற்சமயம் அந்த குளங்கள் செயற்பாட்டில் இல்லை. அதோட வந்து இலங்கையில் இருக்கிற முக்கியமான தீவுகளில் இந்த தீவு மட்டும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல தீவுகள் இதே மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிற தீவுகளில் இருக்கிற என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நல்ல தண்ணி, அதாவது குடிநீர் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பாருங்கள் தீவை பாருங்கள். அப்படின்னு இங்கே வந்து நல்ல தண்ணி பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கிறது. நன்னீர், நீரின்றி அமையாதது உலகு. ஸோ இந்த தீவுக்கு வந்து இப்போ நல்ல நீர் வந்து கிடைக்க போகுது. அதற்காகவே இந்தியாவில் இருந்து மிக மிக முக்கியமான ஒரு நபர் வந்து நைனாதீவுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்க போகிறாங்க. ஒரு 7 நிமிட பயணம்தான் நைனாதீவுக்கு நாங்கள் வந்து விட்டோம். இப்பொழுது இந்தியாவிலிருந்து இதுக்கெண்டே வரவழைக்கப்பட்ட திரு நிமல் ராகவன் அவர்கள் வருகை தந்திருக்கிறாரு. வரவேற்க ஊர் மக்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறோம். நைனாதீவுக்கு வந்தாச்சு. இப்போ ஊர் மக்களோட சேர்ந்து நாங்களும் ஊருக்குள்ளே போக போகிறோம். வாங்க வாங்க நிமல் ராகவன் அண்ணா, வெல்கம், வரவேற்கிறோம். நைனாதீவு இறங்குதுறை 20ஆம் தேதி
3ஆம் மாதம் 2026 இந்த நாளில் இந்த காணொலியை வந்து நான் எடுத்துக்கொண்டேன். இப்போ உள்ளுக்கு வந்து நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். திரு நிமல் ராகவன் அவர்கள் இப்போ இந்த ஊருக்கு வந்து இங்கே ஊருக்குள்ளே வந்து எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து இங்கே இருக்கிற உறவுகளோடு சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் ஒன்று இங்கே இடம்பெற போகுது. நீரின்றி அமையாதது உலகு, நீர்நிலைகள் காவலன், கலியுக கரிகாலன், இந்திய தமிழ்நாட்டிலிருந்து திரு நிமல் ராகவன் அவர்கள் உலக நீர் தினம் மார்ச் 22 முன்னிட்டு இன்றைக்கு வாராரு. ஸோ இவர் தான் அவர் பாருங்க. மற்றும் இப்போ அவர் நைனாதீவு கோயிலை வந்து உள்ள தரிசிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ஆலயத்துக்கு உள்ளே வந்து செல்ல போகிறோம். நல்ல நண்பகல் நேரம். இன்று வெள்ளிக்கிழமை அம்பாளை தரிசிப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார்கள். உள்ளே வந்து இப்பொழுது மதிய நேர பூஜைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நண்பகலில் அம்பாளுக்கு பூஜைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே தரிசனங்கள் பூஜைகள் எல்லாம் முடிந்த பிறகு இப்போ கிராம மக்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். திரு நிமல் ராகவன் அவரோட வந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஓகே, அப்படியே நாங்கள் இப்போ அந்த கலந்துரையாடல் நடக்கிற இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். மக்களை இந்த ஊரில் வந்து அன்னளவாக ஒரு எத்தனை குளங்கள் இருந்தாலும் 1 2 இருந்தாலும் எல்லாம் வந்து இந்த தூர்வாரப்படாமல் கவனிப்பாரட்டு தான் கிடக்குது. பார்க்கலாம், இதுக்கு பிறகு ஒரு விடி ஒன்று இந்த மக்களுக்கு வந்து பிறக்க போகுது. நைனாதீவு அமுத சுரபி அன்னதான மண்டபம் இங்கே தான் வந்து கலந்துரையாடல் இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லிச்சுனா போகுது. மங்கள வாத்தியங்கள் முழங்க அவரை ஊர் மக்கள் வரவேற்கின்ற காட்சியை பார்த்துக்கின்றார். அவரும் அவருடைய துணைவியாரும் இன்றைய தினம் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மண்டபத்துக்குள்ளே அழைத்துச் செல்கின்ற அந்த காட்சியும் மாலை அணிவிக்கின்ற காட்சியும் மக்கள் எப்படி வரவேற்றுக் கொண்டு உள்ளே செல்கின்றார்கள் என பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நிமல் ராகவன் அண்ணா வந்து அழைச்சி கொண்டு போயினோம். அதுக்கு முதல் வந்து நாங்கள் முதலாவது கட்டமாக அவருடைய உரையை வந்து நாங்கள் கேட்கலாம். நைனாதீவில் வந்து அவர் என்ன கூறினார் என்று சொல்லி முதலாவது கட்டமாக கேட்க போகிறோம். விருந்தினர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலிருந்து நீர்நிலைகளின் காவலன், கலியுக கரிகாலன் திரு நிமல் ராகவன் அவர்களை இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம் எல்லாரையும். அதே நேரத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இத்தனை பேர் ஒரு காரியத்தை ஒன்றிணைஞ்சு செய்யணும்னு நினைக்கிறப்ப அந்த காரியம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். இந்த நைனாதீவுக்கு தண்ணிங்கிறது வரும். அது இந்த இடத்துல சத்தியம் பண்ணி நான் ஆரம்பிக்கிறேன். நான் தமிழ்நாடு இன்னொரு நாடு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்கும் கடல் வழியாக போனால் என் வீடு. இந்த கடலில் அடுத்த பக்கத்தில் தான் நான் இருக்கேன். எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது. நாங்களும் ஒரு கடலோர கிராமம் தான். கடல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர். ரொம்ப பெரிய விவசாயம் நடக்கிற பகுதி. தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் மாவட்டம். அந்த தஞ்சாவூர் மாவட்டம் தான் நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கும் இந்த நீர்நிலைகள் விவசாயம் எதுக்குமே சம்மந்தமே இல்லாத ஆள். நான் துபாயில் பணிபுரிஞ்சுக்கிருந்தேன். 2018ஆம் ஆண்டு கஜான்னு ஒரு பெரிய புயல் அடித்து எங்கள் பகுதியை வந்து பெரிய பாதிப்பு கொண்டு வந்துடுச்சு. எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடுத்தது என்ன அப்படிங்கிற வாழ்வாதாரத்துக்கு வழியே இல்லாமல் ஒரு கேள்விக்குறியோடு தான் எல்லாருமே இருக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து இங்கே இருக்க விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய முடியும், இவங்க இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு இன்னொரு செய்தியும் கேள்விப்பட்டது என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிற மாதிரி அங்கே கிடையாது. அங்கே வந்து ஆற்று பாசனம் தான், காவிரி ஆற்றுலேருந்து வர தண்ணியை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதோட சேர்ந்து மழையும் பெய்ஞ்சிட்ருக்கு.
2016-17 ஆண்டு வந்து எங்களோட கடைமடை பகுதியில் 120 டிஎம்சி தண்ணிங்கிறது கடலுக்கு வேஸ்ட்டாக போயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. 120 டிஎம்சிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தேவைப்படுற 20 வருஷ தண்ணி. ஸோ அந்த 20 வருஷ தண்ணிங்கிறது ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு சின்ன பகுதியில் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு செய்தி கேள்விப்படுறோம். ஆனால் எங்களோட டிவிலேயோ இல்லை எங்கள் ஊரில் இருக்க நாளிதழ்களையோ என்ன மாதிரி செய்தி வரும்னா, எங்களோட மாநிலத்துக்கும் பக்கத்தில் இருக்க மாநிலத்துக்கும் தண்ணி பகிர்ந்துக்கிறதுல பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து காவிரியில் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த தண்ணி வந்து கடலுக்கு வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ யாருமே இந்த செய்தியை பற்றி பேசலை. தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் பேசுகிறாங்க. அந்த தண்ணி என்ன ஆகுதுன்னு யாருமே பேசலை. அது ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது அங்கே இருக்க ஏரி குளங்களோட நிலைமை. சரி, இப்போ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா என்னதான் நெற்களஞ்சியமாக இருந்தாலும் 1999-2000 இந்தியாவிலே தேங்காய் அதிக அளவு உற்பத்தி ஆகிற இடமா மாறிடுச்சு. கஜா புயலில் மட்டும் கிட்டத்தட்ட 4 கோடி தென்னை மரம் விழுந்துருச்சு. அந்த 4 கோடி தென்னை மரமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்னை வந்து ரொம்ப சோம்பேறியாகவும் ஆக்கி வச்சுருந்துச்சு எங்களை. இப்போ நெல் விவசாயத்துக்கு தேவைப்படுற உழைப்பு தென்னை விவசாயத்துக்கு தேவையில்லை. ஆனால் வருமானம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தென்னை விவசாயத்தில். இப்போ மறுபடியும் இந்த விவசாயிகள் வந்து தென்னை விவசாயத்துக்கு கொண்டு போகணும்னா சாதாரண காரியம் இல்லை. அதுக்கு ஒரு 6 வருஷம் to 7 வருஷம் ஆகும். இந்த 7 வருஷம் இவங்களுக்கு என்ன பண்ண வைக்கலாம்? இவங்களை மறுபடியும் 3 மாத பயிருக்கும் 6 மாத நெல் பயிர் அந்த மாதிரி விவசாயத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு எங்களுக்கு அங்கே பெரிய பிரச்சனையாக இருந்தது தண்ணீர் பிரச்சனை. ஸோ இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நீர்நிலையை சரி பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆரம்பித்தோம். அந்த நீர்நிலையை சரி பண்ணுறதுலேயே எங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிது. அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பெரிய அளவில் பொருட்செலவு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கண்ணோட்டம் இருக்குங்க. அந்த அளவுக்கு அது பொருட்செலவே தேவைப்படாது. நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான செயல்களை செஞ்சோம் அப்படின்னா, இப்போது எடுத்துக்காட்டு ஒரு 1 கோடி ரூபா செலவாகும் அப்படின்னு இப்போ எல்லாரும் முடிவு பண்ணி வச்சிருக்க இடத்துல ஒரு 10 லட்ச ரூபா இருந்தாலே அந்த செயலை வந்து செஞ்சிடலாம். அந்த மாதிரி செயல் எங்களால் பண்ண முடிஞ்சது. அதே நேரத்தில் ஒரு 350 அடியில் இருந்த நிலத்தடி நீர் மட்டும் 50 அடிக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த ஏரி வந்து 564 ஏக்கர் ஏரி, ரொம்ப பெரிய ஏரி. இது வந்து ஒரு பெரிய யோசிக்க வைக்கிற செய்தியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 30-35 வருஷமாக இருந்த பிரச்சனை வந்து நாங்கள் ஒரு 107 நாள் வேலை பார்த்ததுனால மாறிச்சு. நம்ம இதையே அடுத்தடுத்து பண்ணக்கூடாதுன்னு அப்படின்ட்டு எங்கள் பகுதியில் ஆரம்பிச்சது. அப்புறம் அடுத்தடுத்த மாவட்டம், அடுத்தடுத்த மாநிலம், அப்புறம் அடுத்தடுத்த நாடுன்னு இது வரைக்கும் ஒரு 292 ஏரி குளங்கள், அப்புறம் ஒரு 1780 கிலோமீட்டர் ஆறு மற்றும் வாய்க்கால்கள், அப்புறம் இதோடு சேர்ந்து வந்து அந்த பனை விதைகளும் மரக்கன்றுகளும் வச்சு அதில் ஒரு 28 லட்சம் மரங்களும் ஒரு 600க்கும் மேற்பட்ட காடுகளும் வளர்த்துட்ருக்கோம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ரொம்ப குறுகிய பொருட்செலவுலையும் ரொம்ப கம்மியான காலத்துலேயும் நடந்தது. இது எங்கள் பகுதியான எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் நடந்தது. அண்டை மாநிலங்கள்லேயும் அதே மாதிரி தான் நடந்தது. ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகள்லேயும் அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய முடிஞ்சது. ஸோ 2020 இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்க நீர்நிலைகள் சரி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அணுகியிருந்தாங்க. அப்புறம் வேலைகளும் செஞ்சோம். அது நிறைய காரணங்களால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. போன வருஷம் தான் இங்கே ஊர்காவற்றுறையில் ஒரு 2 ஏரி சீரமைச்சோம். ஸோ அங்கே சீரமைச்சதுக்கு அப்புறம் போன வருஷம் எல்லாருக்குமே தெரியும், கடைசியில் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சு எல்லா இடத்துலையுமே வெள்ளமாக இருந்துச்சு. ஆனால் ஊர்காவற்றுறையில் நாங்கள் சீரமைச்ச அந்த ஏரியினால் அந்த ஊரில் மட்டும் வெள்ளங்கிறது இல்லை, தண்ணி எல்லாமே அந்த ஏரியில் போயிடுச்சு. நிறைய பேர் வந்து அதை வச்சு நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே வந்து நயினாதீவுக்கு வந்து இது எனக்கு ஒரு 3 முறை முயற்சி பண்ணி இப்போ தான் வர முடிஞ்சது. அண்ணன் இங்கே வாங்க, இல்லை வாங்க. ஸோ இந்த அண்ணன் வந்து எப்போவுமே வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் பண்ணுறப்ப எப்போ பண்ணாலும் அழுக ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, அதில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க தான் நமக்கு வந்து அந்த ஒரு உணர்வு இருக்குது. அந்த வந்து அழுதுகிட்டே இருப்பார். எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு இவர் அழுகிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை இவர் அழுகிறாருன்னு. ஏன்னா ஃபோன் செஞ்சு ஒரு நிமிஷம் அமைதியாகவே இருக்கும். அப்புறமா தான் நான் புரிய ஆரம்பிச்சு, ஸோ இவர் பேசாமல் அமைதியாக இருக்காரோ, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அப்புறம் சொன்னார், அந்த குரலில் வந்து நமக்கு தெரியும் ஒரு அழுகிறாருன்னு. அப்போ தான் சொல்லுவார், எங்கள் ஊருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும், எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் அதை கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு 2 முறை அதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருந்தாலே என்னால் வர முடியல. ஆனால் இவர் வந்த நேரத்தில் கரெக்டாக இங்கே வர முடிஞ்சது வந்து அது அமைப்பு தான் போல். அதுக்கு வந்து பெரிய சாட்சியாக பெரிய அடையாளமாக காலையில் மழையே பெஞ்சு
அதுக்கு நமக்கு வழியும் கொடுத்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து இங்கே நைனாட்டியில் இருக்க நீர்நிலைகளை கண்டிப்பாக சீரமைச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதில் 100% நான் செஞ்சு தர்றது இந்த நேரத்தில் எல்லாரும் முன்னாடியும் நான் சத்தியம் செஞ்சுக்கிறேன். நைனாட்டியில் இருக்க நீர்நிலைகள் மீட்டெடுத்து இதுக்கு தண்ணி வந்துடும். நன்றி. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் திரு நிமல் இராகவன் அண்ணா அவர்கள் ஏன் நைனாதீவுக்கு வந்திருக்கிறார். சரி, இப்போ நாங்கள் வந்து நைனாதீவு ஊரில் இருக்கிற அழிவடைந்த நிலையில் இருக்கின்ற மீட்டெடுக்க போகின்ற அந்த குளங்களை வந்து ராகவன் அண்ணையோட சேர்ந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது நைனாதீவு ஊர் 2026 என்றும் பார்க்க போகின்றோம். அதற்கு அடுத்த கட்டமாக நிறைய மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஆற்றிய உரையினை நாங்கள் ஒவ்வொன்றாக மண்டபத்திலே இன்னும் இடம்பெற்றது, யாரெல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள், என்னென்ன விடயங்கள் பேசினார்கள் என்று சொல்லி அதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்போ வந்து ஊரில் இருக்கிற குளங்களை பார்க்குறதுக்காண்டி எல்லோரும் வந்து வெளிக்கிறார்கள். ஸோ நாங்களும் வந்து குளங்களை பார்க்க போகிறோம். ரெடி? ஓகே, முன்னுக்கு போவோம். இப்போ பெருங்குளம் என்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். நைனாதீவில் பெருங்குளம் என்ற ஒரு குளத்தை பார்க்க போகிறோம். நைனாதீவில் இருக்கிற விகாரை இதை கடந்து நாங்கள் பெருங்குளம் போகிறோம். நான் சில வேளை நைனாதீவில் இத்தனை குளங்கள் இருக்குன்னு தெரியாது, நல்லவாக ஒரு 30 அப்படி என்று சொல்லியிருந்தேன். பட் எனக்கு தெரியாது, அதையும் கேட்டு பார்ப்போம் மக்கள்கிட்ட. முன்னுக்கு பாருங்க, மக்கள் எல்லாம் லேமாசலில் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வலது பக்கம் திரும்பியில் ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் நைனாதீவு ஸ்ரீ கணேச மகா வித்தியாலயத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். பெருங்குளத்தை பார்க்க போகிறதுக்காக திரு நிமல் ராகவன் அவர்களை வந்து முச்சக்கர வண்டியில் வந்து, இதான் இலங்கையில் இருக்கிற முச்சக்கர வண்டி. இது வேறு ஆக்களும் இந்த காணொலி பார்க்குறதால அதை சொல்கிறேன். வேறு கலம் இந்தியா மஞ்சளில் இருக்குது. இப்போ நாங்கள் பெருங்குளத்தை நோக்கி முச்சக்கர வண்டிக்கு பின்னால் பயணித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு வலது பக்கத்தில் பாருங்க ஒரு குளம் ஒன்று இருக்குங்க. இந்த குளம் இப்போ இந்த நேரத்துலையும் தண்ணி நிற்கிது. அதோட வந்து கோயில் திருவிழா நடந்து கொண்டிருக்கு. பெருங்குளம், இதுதான் பெருங்குளம். இப்போ வந்து தனிந்த தன்மைகளை வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் திரு நிமல் ராகவன் அவர்கள். எப்படி இருக்கு பெருங்குளம்? ஓகே, இந்த குளத்தினுடைய எல்லைகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது இப்போ இல்லை. வணக்கம் ஐயா. நாங்கள் நைனாதீவில் ஊருக்கு நிற்கிறோம். எந்த குளத்தில் நிற்கிறோம்னு சொல்லுங்க முதல்ல. தெற்கு பெருங்குளத்துக்கிட்ட நிற்கிறோம் நாங்கள். இப்போ இந்த குளம் ஏன் இப்படி மோசமான நிலையில் இருக்குது? ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் சுற்றி பேர் நல்ல பண்டடிச்சு நல்ல இதாக இருந்தது. அந்த பராமரிப்பு இல்லாதபடியால் திரும்பவும் அந்த கொலை நிலைக்கு வந்துட்டு அது நாங்கள் உரிய திலக்கணங்களோட கதைச்சி செய்கிறோம் வந்து கதைக்கினுடைய உருப்படியாக செய்கிறதா தெரியல. இப்போ இந்த திட்டத்தின் கீழே இந்த குளத்தை கட்டாயம் அதை அணையை கட்டி படத்தில் வாழுகின்ற குடிமக்களுக்கு நன்னீர் கிடைக்கக்கூடியதாகவும் விவசாயிகளுக்கு நீர் பயன்படக்கூடியதாகவும் அமைய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக இந்த நீர் உவர் நீரா நல்ல தண்ணி? நல்ல தண்ணி. இதிலிருந்து என்ன பயன் பெற்றாங்க ஆரம்ப காலத்தில்? ஆரம்ப காலத்தில் கூடுதலாக சுற்றி வர வயல் விவசாயம் செய்யுது. இப்போ எல்லாம் காலப்போக்கில் எல்லாம் விடப்பட்டு போச்சு. நெற்காணியா இப்பவும் செய்யணுமா? இப்போ அந்த அதுதான் போன அந்த இருக்கும் அந்த காலம் இதெல்லாம் நெற்காணியா மக்களே? அந்த பவுண்டரி மட்டும் நெற்காணி. ஓகே, இப்படி நாங்கள் பெரும்போது செய்கிறோம். ஓகே, பார்க்கலாம். இப்போ இதில் இருக்க தூர்வாரி எடுக்கணும் என்னையா? தூர்வாரி சுற்றி வர கட்டி விட்டா அது பார கழுவி நீர் அப்படியே அந்த கான் அந்த கட்டிக்கிறோம். கடலுக்கு போக முடியும். அப்படியே கடலுக்கு போகும். இப்போ கடலுக்கு போகாமல் திறக்கிறதா உங்களோட நோக்கமே? தண்ணி கூடுதலாக இருந்தால் கடலுக்கு போல விட நான் பிரச்சனை இல்லை. அதுக்குரிய வாய்க்காடெல்லாம் நேரம் இருக்கு. சுற்றி வர மக்கள் இருக்கணும் என்ன? நல்ல நல்ல தென்னை எல்லாம் நிற்கிது. ஓகே, கோயிலுக்கு பெருங்குளம் மதுரை மீனாட்சி அம்மன் தான் பேர். பெருங்குளம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். நன்றி. அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் முதலாவது குளம், அதாவது நைனாதீவில் இருக்கிற ஊருக்குள்ள இருக்கிற முதலாவது குளத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கள ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், உண்மையிலேயே நீரின்றி அமையாதது உலகு.
இந்த விஷயத்தை செய்கிறார்கள். உங்களோட ஊர்களிலையும் இப்படி இருக்கும். அவருடைய பேஜ் நிமல் ராகவன், அவரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நான் வந்து கனடாவில் இருந்து வந்திருக்கிறேன். என் பேர் முருகவல் சிவபிரகாசம். நானும் இந்த மண்ணுக்கு ஒரு சொந்தக்காரன். மண்ணில் ஒரு பற்று, ஒரு இங்கே நடக்கிற செயற்பாடுகளில் ஈடுபட்டு செயற்படுறாங்க. எங்களுடைய கனடாவில் எங்களுடைய நைனாதேவி சம்பந்தமாக ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, கனடியா அபிவிருத்தி சங்கம். அதனூடாக இங்கே சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த எங்களுடைய ஒரு செயற்பாடாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இந்த குளங்கள் புனரமைக்கிறது. அது சம்பந்தமாக எங்கள் சங்கமும் மற்ற ஏனைய நாடுகளில் இருக்கிற புலம்பெயர் வாழ் கனடா சங்கமும் ஏனைய நாடுகளில் இருக்கிற சங்கங்களும் செயற்பட்டு கொண்டிருக்கு. சில தடங்களால் அதுகள் நிறைவேற இல்லை. இன்று நிமல் அவர் அண்ணா அவருடைய வருகையோடு ஒட்டு இந்த நிகழ்வுகள் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அம்பாள் எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டும். மற்றது இந்த குளம் வந்து பெருங்குளம்னு சொல்கிறது. ஆனால் பெரிய குளம்ன்றது இல்லை, பேர் வந்து பெருங்குளம். ஆனால் சிறுகுளம் தான், பெருகுளம். ஆனால் அந்த குளம் வந்து பெருசாக இதுதான் இதில் சைஸு, இதில் அளவு இதுதான். ஆனால் குளம் வந்து மண் அடிபட்டு நிறைவடைஞ்சிட்டு ஆழப்படுத்தி முந்தி இதில் இருந்து அந்த அணைக்கட்டு வாய்க்கால் அங்கே அணைக்கட்டு அதில் தெரியுது. அப்படி இது அங்கே வரைக்கும் அந்த மத வரைக்கும் போகணும். அந்த பள்ளிக்கூடம் கணேசா பாடசாலை மத வரைக்கும் போகணும். அந்த அணைக்கட்டுலாம் இப்போ இதண்டு போச்சு. அந்த அணைக்கட்டு கட்டாயம் திருப்பி அதை செய்கிற போது அதையும் சேர்த்து செய்தால் கொஞ்சம் இந்த இதாக இருக்கும், நிறைவாக இருக்கும். ஆனால் இப்போ இது மழை காலத்தில் தண்ணி வந்து இதுலேருந்து அங்கே ஃபுல்லாக அந்த சைட் வரைக்கும் அடுத்த சைட் வரைக்கும் நிறைய நிற்கும் தண்ணி. இதுக்குள்ளே இப்போ ஒரு குறிப்பிட்ட 2-3 குடியெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. சில வழியில் அவைகளுக்கும் இந்த மழை காலத்தில் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிறதால தண்ணியை கடலை திறந்து விட வேண்டிய ஒரு கட்டாய நிலப்பாட்டில் இருக்கிறோம். அதுதான், மற்றபடி இல்லாட்டி இதில் இவ்வளோ நிறைய இதில் தண்ணியை சேமிக்கலாம். அதுதான் இது பிரச்சனை. இந்த குளத்தை கொஞ்சம் தூர்வாரதால கொஞ்சம் நிறைய தண்ணியை சேமிக்கலாம்ன்ட்டு எதிர்பார்க்குறேன். என்ன கல்லுகளோ இல்லை, நல்ல மண் தான் இருக்கு. முந்தி இதில் வந்து தோட்டத்துக்கு இதில் வண்டில முந்தி இதில் இந்த மண் எடுக்கிற போது தோட்ட இதுகளுக்கு கொண்டு போகிறவையல் அந்த காலத்தில். அந்த காலமே இப்போ இந்த போராட்டத்துக்கு 35 வருஷம். நன்றி ஐயா. நன்றி உங்களோட சேவைக்கு நன்றி. ரைட், நிமல் ராகவன் முதலாவது குளத்தை நைனாதேவியில் பார்த்துருக்குறீங்க. ஸோ இதை பற்றிய பின்னூட்டல்களை எங்களுக்கு சொல்லுங்கள். நைனாதீவு வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துடல நம்ம இங்கே வந்திருக்க விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக நமச்சிவாய வித்யாநாதனை வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க. வர முடியாமல் போயிடுச்சு. இந்த முறை தான் வர முடிஞ்சது. லக்கிலி அந்த அண்ணனும் கூட வந்திருக்காரு. இங்கே வந்து இப்போ நம்ம பெரிய குளம் பார்த்துட்ருக்கோம். இந்த பெரிய குளத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் தண்ணி இருக்குது. ஆனால் அந்த தண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க உப்பு தண்ணியாக இருக்குது. ஆல்சோ கடல் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. இந்த பக்கத்தில் வந்து ஒரு 500 மீட்டரில் தான் கடல் இருக்குது. நான் ஒரு ட்ரோன் ஷாட் அனுப்புகிறேன், பிரதர் ஷேர் பண்ணுவாப்பில், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கடல் தண்ணி உப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த குளம் முதலாவதாக எடுத்து சீரமைக்கலாம் அப்படின்னு எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நைனாதீவில் இருக்க மிகப்பெரிய குளமாக இந்த குளம் இருக்குது. ஸோ இந்த குளத்தை சீரமைச்சனாலே மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இதில் நீங்கள் இப்போ இந்த மண்ணோட கலரை பார்த்தாலும் தெரியும். ஸோ உப்புத்தன்மை இந்த மண்ணிலையுமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இந்த குளத்தை தூர்வாரி இந்த மண்ணை கரைகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மழைநீர் இதில் சேமித்தோம் அப்படின்னா இங்கே இருக்க உப்பு தண்ணியோட தன்மையும் மாறும், கடல் தண்ணி உட்புகுதலும் மாறும். ஸோ முதல் ப்ராஜெக்டாக இந்த பெரிய குளத்தை எடுத்து பண்ண போகிறோம். இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 5 குளமாவது இங்கே சரி பண்ணலாம் அப்படின்னு மக்களும் சொல்லியிருக்காங்க. நானும் சேர்ந்து செய்ய போகிறேன். முதலாவது குளத்தை வந்து நிமல் ராகவன் அண்ணியோட வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்த குளத்தை வந்து பார்க்க போகிறோம். அவர் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாரு. சுற்றியான வெயிலாக இருக்குது மக்களே, கொடூர வெயில். இதில் வந்து ஞாபகமாக மரம் வந்து நட்டவை. ஸோ அந்த செயற்பாடு மந்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த குளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் இங்கே ஆலயங்களில் வந்து பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது பெருங்குளம் மீனாட்சி அம்மன் கோவில் அப்படி என்று சொல்லினா
சுவாமி வந்து வெளியில் வர போகிறாங்க. மக்களை உள் வீதிகளை பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. இவ்வளோ நேரம் இதால் வந்தோம் சரி தேர் ரோட்டால். ஸோ இதுதான் நைனாதீவு கொள்ள எல்லாம் மிராக்க மேத்தமாக போய்கொண்டிருக்கு. ஆனால் நைனாதீவு வந்தீங்கன்னு சொன்னால் அழகான வீடுகளை வந்து பார்க்கலாம். இங்கே வீடுகளை பாருங்க எப்படி இருக்கும். மதில் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. மக்களே இப்போ நாங்கள் வந்து குளத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இங்கே பாருங்க மாடுகள் எல்லாமே இது பார்க்க அழகாக இருக்குது. அதோட நைனாதீவில் இப்படி ஒரு இடத்துல பயணம் செய்கிறது இதுதான் எனக்கு முதல் அனுபவம். வேறு லெவலாக இருக்குது. ஏற்கனவே வேலை சரிக்கு நம்ம போடாது. ஆட்டோ வச்சுருக்க சின்ன மாட்டு வண்டியில் வச்சுருக்கிறது. ஐயோ நைனாதீவில் இப்பொழுது 2வது குளத்தை வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இது வந்து புனர் நிர்மாணம் செய்ய போயினோம். இது ஏற்கனவே கொஞ்சம் நல்ல நிலையில் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்த பாருங்கள். இப்போ நீங்கள் அங்கே அது கடலில் நினைக்கிறேன். என்ன மாதிரி இது உப்பு தண்ணியோ? எல்லாம் உப்பு தண்ணி தானே? கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. கன்ஃபார்ம் உப்பு தண்ணி தான். பாருங்க இது குளமா இது குளமா? இதுதான் இது வயல். ஓகே இருந்தாலும் கடலுக்கு ரொம்ப பக்கம். ஆனால் இது வந்து திருத்திருக்கீங்க கொஞ்சம் திருத்திருக்கீங்க போல. இப்போ கிட்ட இல்லை செய்தது கடலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இதில் நன்மையை செய்யணும்னு சொன்னால் ரொம்ப நல்லது. யா இந்த சைடு ரொம்ப பக்கம். இந்த சைடும் கடல் இங்கேயும் கடல். அதான் நெடுந்தீவு. நாங்கள் அந்த டவர் உள்ள தான் நெடுந்தீவு. பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் அந்த தெருக்கு மரம் இருக்கும். ஓகேண்ணா ரைட். இப்போ இதையும் பார்த்துட்டு போய்கொண்டிருக்கலாம். நிமல்ரா அண்ணையோட சேர்ந்து நானும் இந்த இடத்துல நிற்கிறது ரொம்ப சந்தோஷம். ஃபுல் பேர் என்ன? விதுஷன். விதுடொட்டுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நைனாதீவில் குளங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க வந்திருக்கோம். விதுஷன் தான் வந்து விதுடாட் தான் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருக்காப்புல. இல்லை இன்னொருத்தரம் வந்துருக்கு, இன்னொரு யூடியூபர் வந்துருக்காரு. அந்த சப்போர்ட்டை வந்து இவர் எப்படி எனக்கு காட்ட போகிறாருன்னா வெறி கொண்டு இருக்காரு. இந்த குளத்தில் வந்து உப்பு தண்ணி இருக்குது. இது உப்பு தண்ணியாக என்னென்னு கண்டுபிடிக்கிறது தலைவர் அவர்கள் விதுஷன் அவர்கள் அந்த தண்ணியை குடித்து இப்போது உப்பு தண்ணியா என்ன தண்ணி என்று இப்போது மக்களுக்கு நான் காட்டுறேன். ரைட் காட்ட போகிறோம். ஆனால் இதுக்கு பிறகு எங்கேயாவது வாரிகளுக்கு ஒழுங்காக வைக்கக்கூடாது. இங்கே பார்த்துக்கொண்டு ரைட் தற்போது சத்தியமாக உப்பு இல்லை. நல்லதானே என்ன? தற்போது குடித்து காட்டி விட்டார், அடுத்து குளித்து காட்டுவார். சீரியஸாக நல்ல சும்மா இதன் பேர் நான் சீரியஸாக இல்லை. கண்டென்ட்ல உப்பு இருக்கு. உப்பு இருக்கு. நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு தான் நான் கொண்டு வந்தாங்களா அவர்? இல்லை உப்பு இருக்கு. அதில் உப்பு இருக்கா? நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை குடிச்சிங்கன்னா கிட்னி அவுட்டு. ஓ என்ன? ஆமாம் ஆமாம் கிட்னி எப்போ என்ன கிட்னி போயிடும் போலே. கல்யாணம் கட்டு. சரி ஓகே மக்களே, அடுத்த இது பார்க்க போகிறோம் என்ன? ரைட், அடுத்த குளத்தை நோக்கி நைனாதீவில் பயணத்தை வந்து துவக்கி இப்பொழுது போய்கொண்டிருக்கிறோம். காணொலியை அப்படியே முழுவதுமாக பாருங்கள். அப்படியே ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இளநி நைனாதீவு இளநி குட்டிக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஓய்வு எடுக்க தானே வேணும். களைச்சிட்டோம், சரியான வெயிலுங்க. உச்சி வெயில் சுள்ளண்டு அடிக்குது. வீடு நல்ல வடிவாக இருக்கு. பச்சை கலர் வீடு. பச்சை கலரில் நீ கொடுக்க போயினா இளநியை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் எல்லோரும் சாப்பிட வந்துட்டோம். நைனாதீவில் இருக்கிற அன்னதான மடத்துக்கு. இவர் வந்து அப்பளத்தை தேடி கொண்டிருக்கிறார். நேரமாக நிமல் ராகவன் நாம் அங்கே இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். வந்துட்டோம் சாப்பிட போகிறோம். இப்பொழுது ஆலய கோபுரத்துக்கு அருகிலேயே திரு நிமல் ராகவன் அண்ணாவினுடைய துணைவியார் இப்பொழுது புங்கை மரத்தை வந்து நட்டு வைக்கிறாங்க. ஞாபகத்துக்கு எத்தனை குளம் இருக்கு இன்னும் பார்க்குறது? இன்னும் பார்க்குறேன்டா 8 குளம் பார்க்கலாம். 8 குளத்தையும் பார்த்துட்டு தான் போக போகிறீங்க. சரி, பேர் எதுவும் தெரியுமா உங்களுக்கு? கிராய்க்குளம், நரிக்குளம், ஆலங்குளம், வண்ணாங்குளம், மாணிகர குளம், இது குளங்கள் இருக்குது. பார்ப்போம் எல்லாத்தையும் இது மாதிரி பார்த்து
கலாய்வு செய்து புனர்நிர்மாணம் செய்து நல்ல தண்ணியை கொண்டு வர அந்த குளத்துக்கிட்ட இருக்குது. அதை எல்லாத்தையுமே இன்றைக்கு பார்த்து அடுத்த கட்டத்துக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். அடுத்த கட்டம் என்னன்றது. ரைட். ஓகே மக்களே, நன்றி. இப்போ எங்களை அண்ணா நிற்கிறார். அண்ணா, நாங்கள் வழிகிட போகிறோம். உறுதியாக 2-3 வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரைட். அடுத்த சொல்லலாம், அதையும் சொல்லிடுறேன். விது தானே? சொல்லுங்கள் பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் இங்கே வந்து கூட இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்ககிட்ட வைக்கிறேன். நீங்கள் நிறைய இடத்துக்கு போகிறீங்க. இப்போ சொல்லுமா? ஸோ இன்னொரு முக்கியமான ரெக்வஸ்ட் உங்ககிட்ட நான் வைக்கிறேன். நிறைய இடத்துக்கு போகிறீங்க. இங்கே இருக்க தண்ணி பிரச்சனை உங்களுக்கு தான் அதிகம் தெரியும். ஸோ இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசுங்க. அதை சரி பண்ணுறது கண்டிப்பாக அவங்க முன் வருவாங்க. இந்த மாதிரி முன் வர்றவங்கள்ட்ட என்னை கனெக்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்ம சேர்ந்து சரி பண்ணுவோம். vidu.subscribers எல்லாருக்கிட்டையும் இந்த நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். உங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்கள், சேர்ந்து சரி பண்ணுவோம். இதே மாதிரி உங்களோட ஊருக்கும் அவர் வருவார். அவர்கிட்ட தொடர்பு இலக்கம் என்னட்ட இருக்குது, தொலைபேசி இலக்கம் கேளுங்க, நிச்சயம் தருவேன். தொடர்பு கொண்டு தண்ணியை கொண்டு வருங்க. அதாவது நல்ல தண்ணியை அவர் உருவாக்கி சேமித்து தருவார். நீரின்றி அமையாதது உலகு. நாங்கள் 10 மணி சொல்லியிருந்தோம். 1 மணி இடமும் காலதாமதம் ஆகிவிட்டது. தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். காலநிலை சீரழிவு அறிந்திருக்க திடீரென ஒரு புயல் காற்று வீசியது. அதே போன்று மழையும் ஏற்பட்டதால் எங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வர முடியவில்லை. அதே போன்று இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நன்றி உள்ளங்கள், நைனாவுடைய நன்னீர் வளத்தை பற்றி உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை கண்டு நான் சந்தோஷப்படுறேன். நாங்கள் ஒரு சிறு முயற்சி தான் மேற்கொண்டோம். ஆகவே பாடசாலை அதிபர்கள் தனிப்பட்ட முறையில் நான் பேர் குறிப்பிட்டால் எல்லோரையும் சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு வந்துவிடும். இந்த வந்திருக்கின்ற இந்த நைனாவில் அக்கறையுள்ள அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நான் நேரத்தை எடுத்துக்கொண்டு போகையில் அம்பியோகன் விதானியர் அவர்கள் தொடர்ந்து இதை வழிநடத்துவார் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பதில் விகாராதிபதி அவர்களே, இன்றைய தினம் இந்த புனித பூமியாக விளங்குகின்ற நைனாதீவில் ஏற்படுகின்ற தண்ணீர் தட்டுப்பாட்டை எப்படி நிவர்த்தி செய்யலாம், அதற்கான மூலோபாய திட்டங்கள் அவை, அவற்றை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்றெல்லாம் நம்மோடு கூடி ஒரு சிறந்த முடிவை எடுப்பதற்காக உலகத்திலேயே பல நாடுகளுக்கு சென்று அங்கே கிட்டத்தட்ட 260 குளங்களை, ஏரிகளை புதுப்பித்த ஒரு பெருமகன் ஏதோ புண்ணியத்தின் வசமாக இன்றைக்கு நம்முடைய இந்த ஊருக்கு வருகை தந்திருக்கின்றார். அதாவது ஆபுத்திரன் வந்ததைப் போல, மணிமேகலை வந்ததைப் போல, திருவாளர் நிமல் ராகவன் அவர்களுடைய வருகையையும் நாங்கள் இந்த கலியுகத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதையிட்டு நான் எங்களுடைய நைனாதீவு மக்கள் சார்பாக முதற்கண் அவருக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். அதே போல எங்களுக்குரிய ஆலோசனைகளையும் அரசாங்க சார்பான பல அனுமதிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகின்ற பொழுது எங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படக்கூடிய வேலணை பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற திருவாளர் கார்த்தி அவர்கள், திருவாளர் வினோத் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். எங்களுடைய இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு நம்முடைய புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற சகல நிறுவனங்களும், அது கனடாவில் இருந்தாலும் சரி, பிரித்தானியாவில் இருந்தாலும் சரி, சுவிஸில் இருந்தாலும் சரி, பிரான்சில் இருந்தாலும் சரி, இத்தாலியில் இருந்தாலும் சரி, சகலரும் ஒன்று சேர்ந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே அவர்கள் மிக அவசரமாக செயல்பட்டு அவர்களுடைய பிரதிநிதிகளை இங்கே
அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். அதே போல எங்களுடைய ஊரில் உள்ள பொது ஸ்தாபனங்களை நிர்வகித்து வருகின்ற உறுப்பினர்கள் பலர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். உதாரணமாக கடல் தொழிற் சங்கங்கள், கபர் தொழிற் சங்கங்கள், அது சார்ந்த இணைப்புகள், கிராம அபிவிருத்தி சங்கங்கள், இப்படியான ஸ்தாபனங்களுடைய பிரதிநிதிகள் கூட இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நாங்கள் இலகுவிலே இங்கே வரவழைக்க முடியாது. அவர் அவ்வளவு சுறுசுறுப்பு வாய்ந்த ஒரு மனிதர். அவருக்கு இந்த இலங்கை நாடு மட்டுமல்ல, எங்கெங்கே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதோ, அது மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, விலங்குகளுக்காக இருந்தாலும் சரி, அங்கே எல்லாம் தாமாக சென்று அங்கு அந்த மழைநீரை தேக்கக்கூடிய பல திட்டங்களை தன்னுடைய ஆலோசனையின் பேரிலும் தன்னுடைய அறிவு கட்டிய வரையிலும் செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு பெரும் பணியை அவர் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார். அதன் ஒரு கட்டமாகத்தான் நம்முடைய ஊரிலே உங்களுக்கு தெரியும், சிறு சிறு குளங்கள் பல இருக்கின்றன. ஆனால் அவை நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் இருப்பதனால் அவற்றினுடைய கொள்ளளவு, அதாவது மழை காலத்திலே பெய்கின்ற மழையை கொள்ளத்தக்க அளவு மிக குறைவாக வந்து மேலதிக நீர் வெள்ளப்பெருக்காக நம்முடைய ஊரிலே தேங்கி நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் அந்த குளங்களை தூர்வாருகின்ற ஒரு பணியை நாங்கள் நீண்ட நாட்களாக செய்ய வேண்டும் என்று எடுத்த நடவடிக்கைகள் சில காரணங்களாலே அது பின்னோக்கி போய்கொண்டிருப்பதனால் அந்த மழை நீர் வீணாக கடலுக்கு திறந்து விடப்படுகின்ற ஒரு கட்டம்தான் இப்பொழுது இருக்கின்றது. அதை அவ்வாறு இல்லாமல் நம்முடைய ஊரிலே உள்ள பெரிய குளங்களாக நாங்கள் கருதப்படுகின்ற கிராய்க்குளம், நறுதீக்கு குளம், மாணிகரை குளம், பெருங்குளம் போன்ற குளங்களையாவது நாங்கள் தூர்வாருவதன் மூலம் அவற்றினுடைய கொள்ளளவை அதிகரிப்பதுடன் மழை நீர் நிலத்தடி நீருடன் சேரக்கூடிய ஒரு நிலைமையையும் நாங்கள் ஏற்படுத்துவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய கிராமத்தினுடைய நீர்வளத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையிலே இதற்கு ஒரு சிறந்த புத்திமான், ஒரு மூளைசாலி, ஒரு அனுபவசாலி என்ற அடிப்படையிலே தான் எங்களுடைய வெளிநாட்டு நிறுவனங்களை எல்லாம் ஒன்றிணைத்து தம்பி நமசிவாயம் வித்யானந்தன் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்து மிக அவசரமாக இங்கே அவரை அழைத்து வந்திருக்கின்றார்கள். வந்தவரும் இந்த பூமியிலே இது ஒரு புனித பூமி, ஒரு சக்தி வழிபாட்டுக்குரிய பூமி என்பதனாலே தான் சும்மா இந்த பூமியிலே வந்து போகக்கூடாது என்பதற்காக அம்மனுக்கு ஒரு ருத்ராபிஷேகத்தையும் செய்து அதிலே தான் அந்த சிறிது நேரம் எங்களுக்கு அந்த காலதாமதம் ஏற்பட்டது. அதை போல காலையிலே இங்கு ஒரு மினி சூறாவளியும் இவ்விடத்திலே வீசியதன் காரணமாக போக்குவரத்தில் கூட ஒரு ஐயப்பாடு இருந்தது. அவற்றையெல்லாம் தகர்த்தறிந்து அம்பாள் அந்த பெருமகனாரை இங்கே அழைத்து வந்திருக்கின்றார். நமது ஊர் மக்கள் சார்பாக இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி அவர் இதற்கு வருகை தந்தமைக்காக நான் மீண்டும் எங்களுடைய ஊர் மக்கள் சார்பிலே நன்றியையும் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். ஏனென்று சொன்னால் அவருடைய கருத்துக்களும் அவருடைய கள தரிசனமும் தான் நமக்கு மிக மிக முக்கியம். ஆகவே நாங்கள் வீணாக நேரத்தை எடுத்து இதிலே பேசிக்கொண்டிருப்பதிலே எந்தவித பயனும் இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களுடைய புலம்பெயர் உறவுகளும் கூட இதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றார்கள்.
ஆகவே அந்த உறவுகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த நடவடிக்கையை இந்த புத்திமானுடைய இந்த புத்திஜீவியினுடைய ஆலோசனையின் பிரகாரம் அவருடைய உதவியின் மூலமும், அதாவது அவரிடமும் ஒரு மெகா ஃபவுண்டேஷன் என்று சொல்லி ஒரு நிறுவனம் ஒன்று உள்ளது, அதன் மூலமும் இங்குள்ள முதலிலே ஓரிரு குளங்களையாவது தூர்வாரி அதை செய்வதன் மூலம் இந்த நாட்டிலே, இந்த கிராமத்திலே அதாவது ஒரு முன்மாதிரியான ஒரு முயற்சி, பல ஆண்டுகளுக்கு பிறகு முன்மாதிரியான முயற்சி, அதாவது கிராம சபை இங்கு நிர்வாகத்தில் இருந்த பொழுது இந்த தூர்வாருகின்ற வேலையை ஊர் கமக்காரிடம் ஒப்படைத்திருந்தவர்கள். அதாவது அவர்கள் குளங்களுக்குள் போய் ஒரு வண்டில் மண் எடுத்தால் ₹1 கிராம சபைக்கு கட்ட வேண்டும். அந்த வகையிலே தங்களுடைய தோட்டங்களுக்கு உயர்த்துவதற்கு தேவையான மண்ணை எடுத்து அந்த தூர்வாரல் வேலையை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த தூர்வாரல் நடைபெறாதபடியால் நாங்கள் அரசாங்கத்தின் துணையில் சில குளங்களை தூர்வாரி இருக்கின்றோம். உதாரணமாக மாணிகரை குளம், இந்த சிறுகுளம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த 2 குளங்களை மட்டும்தான் நாங்கள் தூர்வாரி இருக்கின்றோம். ஆனால் பெரிய குளங்களை நாங்கள் தூர்வாரவில்லை. எங்களுடைய அயல் கிராமத்தில் உள்ள புங்குடுதீவு, வேலணை போன்ற பிரதேசங்களிலே எல்லா குளங்களுமே தூர்வாரப்பட்டு விட்டது. காரணம் என்னென்றால் அந்த இயந்திர சாதனங்களை எங்கள் ஊருக்கு கொண்டு வருவதிலே பல தாமதங்கள் இருக்கின்றது, பல கஷ்டங்கள் இருக்கின்றது. அப்போ அவற்றையெல்லாம் ஆராய்ந்து ஒரு சிறப்பான நடவடிக்கையின் மூலம் நம்முடைய இந்த குளங்களை தூர்வாருவதன் மூலம் நிலத்தடி நீரினுடைய கொள்ளளவை அதிகரித்து நம்முடைய கிணறுகள் என்றுமே நல்ல தண்ணி கிணறுகளாக இருப்பதற்கு அவருடைய ஆலோசனையை நாங்கள் பெற்று அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஒன்று கூடலை இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். அவரை மீண்டும் வரவேற்று தொடர்ந்து மற்றும் இங்கே வந்திருக்கின்ற நாட்டிலே பற்றுடைய அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த குளம் நீரை, மழை நீரை தேக்கி வைப்பது எப்படி என்று பலமுறை நான் 33 வருடம் இங்கே விவசாய சம்மேளனத்திலே இருந்து வருகின்றேன். இந்த என்னோடு வந்த கதைப்பார்கள் இந்த குளங்களை துப்புரவு செய்து பெருசாக்க வேண்டும், கதைத்தல் மட்டும்தான் அங்கே நடைபெற ஒன்றுமில்லை. கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு இந்த கிராவிக்குளம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரிய குளத்தை கனேடிய அபிவிருத்தி சங்கம் பாரமெடுத்து அதை அளந்து அதற்குரிய திணைக்களங்களோடு கூட்டிக் கொண்டு வந்து முயற்சி செய்தும் ஒன்றுமே சரிவரவில்லை. இங்கே வந்திருக்கின்ற இந்த அமைப்பினுடைய பெரியார் அவர்கள் எங்களுடைய விவசாய நடவடிக்கைகளுக்காக நைனாவிலே 2 பெரிய குளங்கள் இங்கே இருக்கின்றது. ஒன்று கிராவிக்குளம், மற்றது பெருங்குளம். 2ஐயும் நைனாவிலே தண்ணீரை தேக்கி வைத்தால் காலம் பூர்வாக குடிநீராகவும் விவசாயத்திற்கு உள்ளூர் நீராகவும் அமையும் என்ற செய்தியை அவருக்கு சொல்லி இந்த குளத்தை 2 குளத்தையும் கூடிய விரைவில் துன்பாதி நல்ல அடைபோட்டு அதை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்து நமக்கு எதிர்காலத்திலே நல்ல நீர்வளத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அரிய கருத்துக்களை இங்கே வழங்கி அது பற்றிய ஆய்வுகளை நடத்தி செல்வதற்காக வருகை தந்த திருவாளர் நிமல் ராகவன் அவர்களுடைய வருகையை இந்த மண்ணின் ஞாபகார்த்தமாக ஒரு நினைவு பரிசை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். நீரின்றி அமையாது உலகு, நீர் நிலைகளின்றி அமையாது நீர்.
உலக நீர் தினம் மார்ச் 22ஆம் திகதியை முன்னிட்டு நைனாதேவு மண்ணின் நன்னீர் வளங்களை பாதுகாக்கும் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் நோக்கோடு வருகை தந்த நீர்நிலைகளின் காவலன் கலியுக கரிகால சோழன் பெருமைமிகு நிமல் ராகவன் அவர்களுக்கு இயற்கை அறிவியலாளர் நம்மாழ்வார் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். அதாவது நாங்கள் கொடுக்கின்ற இந்த பட்டம் இயற்கை அறிவியலாளர் நம்மாழ்வார் என்ற விருதை இன்றைய தினம் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம். உங்கள் வருகையால் நைனாதேவி என்னும் புண்ணிய பூமி பெருமையும் பெருமிதமும் கொள்கின்றது. நன்றி. விழா ஏற்பாட்டு குழுவினர் 23/3/2026. இந்த இது நைனாதேவு மக்கள் சார்பாக தயாரிக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னமாக இருந்தாலும் கூட இதனை வழங்கி வைப்பதற்காக நம்முடைய 2 மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் நம்முடைய இந்த குளங்களை புனரமைப்பதற்கு மிக மிக முக்கியமானவர்கள். காரணம், பல அரசாங்க அனுமதிகளை நமக்கு இலகுவிலே பெற்றுத்தர வேண்டியவர்கள். அவர்களுடைய கரங்களாலே இந்த நினைவு பரிசினை திரு நிமல் ராகவன் அவர்களுக்கு இப்பொழுது நைனாதேவி மக்கள் சார்பிலே வழங்கி கௌரவிக்கின்றோம். இந்த நைனாதீவிலே இடம்பெறுகின்ற எந்த அளப்பெரிய தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நீரினை சேமிப்பதற்கான ஒழுங்கமைப்பினை எமது கனடிய வித்து சங்கமும் மத்திய ஏனைய நாடுகளில் இருக்கின்ற ஊர் சங்கங்களும் கடந்த 3 வருடங்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த வருஷம் திருவாளர் கோவண்ணா வாமதாசன் அவர் குறிப்பிட்டது போல கிராய்குளம் இங்கே மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான வேலைப்பணிகளை தொடர்கின்ற நாங்கள் சில காரணங்களால் அது தடைப்பட்டது. ஆனால் முற்றாக தடைப்படவில்லை. அந்த குளத்தினுடைய புனரமைப்பு வெகு விரைவிலே நடைபெறும். அதற்கு திருவாளர் நிமல் ராகவன் அவர்களுடைய கையும் ஒன்றிணைந்து இந்த கிராய்குளத்தினுடைய புனரமைப்பு வடிவாக புனரமைக்கப்படும். அதோடு தெற்கே இருக்கின்ற பெருங்குளமும் புனர்மகள் மக்களால் சீர்சமைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று வருகை தந்திருக்கின்ற திருவாளர் நிமல் ராகவன் அவர்கள் எங்களோடு கைகோர்த்து செயற்படுவார் என்ற நம்பிக்கையோடு மக்கள் இருப்பார்கள். மற்றும் நைனிவாழ் மக்களுக்கு அன்பான ஒரு சிறிய வேண்டுகோள் ஒன்று. நீங்கள் இந்த நைனி மண்ணுடைய சொந்தக்காரர்கள் இங்கே நடைபெறுகின்ற எந்த விடயங்களானாலும் நீங்கள் முற்றுமுழுதாக உங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை பரிமாற வேண்டும். நீங்களும் அதில் ஒருவராக வர வேண்டும். இன்றைக்கு இதில் இருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட அன்றெல்லாம் இங்கே இருக்கின்றீர்கள். எத்தனையோ பேர் முன்னெடு செய்யப்படக்கூடியவர்கள் இந்த செயற்பாட்டுக்கு வரவில்லை. என்ன காரணம் என்றே தெரியவில்லை. யார் பற்றி என்றாலும் அரிசி உலையில் ஏறினால் எல்லாருக்கும் நன்மைதான். அந்த வகையிலே ஊரிலே ஒரு நல்ல செயல்திட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது என்றால் எல்லோரும் ஒற்றுமையாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்வோம். நமது மண்ணை நாம் பலப்படுத்துவோம். அது எல்லோருக்கும் நல்லதாக அமையும். இதில் இன்றைக்கு சில வேளையில் வித்யானந்தன் நமசிவாயம் அவர்கள் இவரையும் கூட்டிக் கொண்டு வந்தவர்.
என்றும் சில பேருடைய கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் இதனால் அவருக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையிலே கிடைக்க போவதில்லை. இப்போ அவரும் நாளைக்கு மன்னிக்கத்தான் போறார், நாங்களும் மன்னிக்கத்தான் போறோம், ஏதோ ஒன்றை விட்டுட்டு போறோம் இந்த மண்ணு, அவ்வளவுதான். அப்படி சிந்திப்போம் எல்லாரும். நல்லதை செய்வோம், நல்லது நினைப்போம், நலமா வாழ்வோம். நன்றி. சொந்தமாக உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறது நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியும். எடுத்துக்கொண்டு இங்கு வருகை வந்திருக்கிற நிமல் ராகவண்ணா அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது என்னன்னு சொன்னால் இந்த தண்ணி பிரச்சனை நயினாதீவுக்கு முக்கியம். தண்ணி வேணும். என்னன்னு சொன்னால் இப்போ வர தண்ணி கூட பிள்ளைகள் கூட பள்ளிக்கூடத்தில் கூட குடிக்கிறாத, இது வீடுகள்லேருந்து தான் தண்ணி கொண்டு போய் குடிக்கிற அளவுக்கு இருக்குது அந்த தண்ணி. அப்படியான கட்டத்தில் இந்த நயினாதீவு மண்ணில் வந்து சரியான தண்ணியால் முதல் கஷ்டப்பட்டது. இப்போ இந்த பைப்லைன் தண்ணி வந்தப்போ கொஞ்ச நாள் சரி நல்லா தண்ணி இருக்குதான்னு சொல்லியிருந்தா, நான் அதுக்கு பிறகு இப்போ ஒரு 2-3 மாதத்தில் தண்ணி எல்லாம் உவர் தண்ணியாக இருக்கின்றது. மற்றது இந்த இதுக்கு பிறகு புயல்கள் வந்து தண்ணிகளால் இவ்வளவும் சேதமும் அடைஞ்சிருக்கு இதுகள் இந்த இதுக்கு பிறகு. அதால் இந்த நயினாதிக்கு முக்கியம் தண்ணி தான் எங்களுக்கு பிரச்சனை. தண்ணி தான் கட்டாயமாக தண்ணி எங்களுக்கு முக்கியம் என்றதை கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி தந்தது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீர்நிலைகளின்றி அமையாது நீர். அதோட இந்த அண்ணாங்க பக்கத்தில் நிற்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இவரை நான் தொடர்ந்து பல நாளாக ஃபாலோ பண்ணுறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்த காலையில் உங்களை சந்திக்க என்று உங்களை விது